Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 2ஓட இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இன்னுமே டீச்சர்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்குது. அதாவது கேள்விகள் எப்படி வரும், ஃபுல்லாக கிராமர் பார்ட்டே வருமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் போயம் பார்ட்டா, போயம்னு சொன்னால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரைம் ஸ்கீமா, ப்ரோஸ் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், சப்ளிமெண்ட்ரினா எப்படி, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ தட் லாஸ்ட்டாக நமக்கு நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 and 2 இருக்கட்டும் 22-23 நடந்தது. இந்த எக்ஸாம் 22 செஷன்ஸ் நடந்தது. மார்னிங் அண்ட் ஈவினிங் 11 நாட்கள் நடத்தினாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸோட, அதாவது 22 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் 6 செஷன்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்குறோம். அப்போது அதை பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் புக்கில் படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை தான் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல் இதுக்கு மேலே நீங்கள் டெக்ஸ்ட்டை திருப்பும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோமே அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காகத்தான் கொஸ்டின் பேப்பர்ஸில் வரக்கூடிய கேள்விகளை பார்க்கறது. அண்டு இன்னொரு முக்கியமான இன்ஃபோ என்னன்னா, ஒரு சில நேரங்களில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுடுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் படித்ததை இதையே ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஆப்ஷன்ஸை சொல்லும் போதே நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் இருந்து கொடுத்த ஆன்சர் கீ. சரிங்களா? ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட்டு மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் 61 to 90 முடியும் இல்லைங்களா? ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் 1 to 30 சைக்காலஜி இருக்கும், 31 to 60 தமிழ் இருக்கும், 61 to 90 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பேட்டர்ன்லேயே கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்லேயே இது இருக்கும். அண்ட் தென் இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A1, A2, A3 கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா February 3 அந்த அன்னைக்கு நடந்தது, ஆஃப்டர்நூன் நடந்த அந்த செஷனில் நடந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ஸு மட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, யூ ஆர் த ஃபார்மர் ஆஃப் த ஸ்டோரி, த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். Which memories come to your mind when you taste the fruit of the tree? Options: your childhood memories, your grandfather's memories, your daughter's memories, your father's memories ன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, your childhood memories. 7th சப்ளிமெண்ட்ரியில் வரக்கூடிய ஒரு பார்ட் இது, த ஆப்பிள் ட்ரீ அந்த ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தை வெட்டுவார், மரத்துக்கு கீழே பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு குழந்தை போயிட்டு அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சப்ளிமெண்ட்ரி. அப்போது யூ ஆர் த ஃபார்மர் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லி கேண்டிடேட்டையே அசியூம் பண்ண சொல்லி அதுலேருந்து கேட்ட கேள்வி. ஸோ அஃப்கோர்ஸ் யுவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்றது தான் அதோட ஆன்சர். Having a friend is like planning a flower. Which figure of speech is used here? Options: personification, metaphor, simile, oxymoron. Correct option option A3, simile. Of course, having a friend is like ன்னு வருது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய முறை சிமிலியோட டெஃபினேஷன் எப்படி யூசேஜ் இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த லைக் வந்திருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் லைன் சிமிலி. அண்ட் ஒன் மோர் இன்ஃபோ, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த போயமில் எந்தெந்த லைன்ஸ் இந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோ கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எந்தெந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அதோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Through scudding drifts, the rainy heights, betwixt the dim sea. The figure of speech employed in the above line is options: metaphor, personification, transferred epithet, oxymoron. Correct option option A2, personification. Next one. Find out the parts of the speech of the underlined word. There was a collection of books in the rack. Options: noun, verb, adjective, adverb. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் A1, நவுன். நெக்ஸ்ட் ஒன்.
Match the following awards or medal of PV Sindhu under column A and year of accomplishment under column B and choose the correct code. A side பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் ஆர் மெடல்ஸு அண்ட் தென் பி சைடு வந்து அக்கம்ப்ளிஷ்டு இயர் வந்து கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ, அர்ஜுனா அவார்டு, சில்வர் மெடல் ஆஃப் ஒலிம்பிக்ஸ், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு அண்ட் தென் பக்கத்தில் 2013, 2017, 2016 அண்டு 2015 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் டைரெக்டாகவே பார்க்குறோம். A3 இதுதான் அதோட கரெக்ட் ஆப்ஷன். A4, B1, C2, D3 அப்படின்றது தான் இதோட கரெக்ட் ஆப்ஷன். இதுவுமே வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு தான். இதுல இருந்து வந்து PV சிந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷத்துல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிச்சாங்க, அதே போல அவங்க எந்தெந்த அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், I told my wrath did end. The poet William Blake, instead of using ended and grew, he used did end and did grow for emphasizing his dash. ஸோ இந்த லைன்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த போயம் வந்து பாய்சன் ட்ரீலேருந்து எடுத்த லைன்ஸ் அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் அதோட ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். பேஷன்ஸு, பிரில்லியன்ஸ், தாட்ஸ் அண்ட் ராத். கரெக்ட் ஆப்ஷன் A3 தாட்ஸ். பக்கத்தில் அவரோட எனிமியோட வீட்டில் வந்து அந்த ஆப்பிள் மரம் வந்து வளர்ந்துருக்கும் இல்லைங்களா, அந்த கோவம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அதுலேருந்து வந்த கேள்வி. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் த சினானிம் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்டு. Rama looked at Ravana furiously. Options politely, gently, angrily, coldly. இங்கே அண்டர்லைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலிக்ஸில் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபியூரியஸ்லி அதுதான் அந்த வேர்டுக்கு தான் நீங்கள் இப்போ சினானிம் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி கரெக்ட் ஆப்ஷன் A3 angrily. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The poetic device zoomorphism means. Options, comparing things with animal forms, comparing things with human qualities, comparing things with living things qualities, comparing things with non-living things qualities. Correct option A1, comparing things with animal forms. பர்டிகுலராக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஜூமார்ஃபிசம்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அனிமல் ஃபார்ம்ஸோட ரிலேட்டடான ஒரு இன்ஃபோ தான் வந்து ஜூமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸுமே கொடுத்துருப்பாங்க. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டங்கட்டி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த இன்ஃபர்மேஷன் ரைட் சைடில் இருக்கும் 8th புக்கில். பார்க்காதவங்க இங்கே டெக்ஸ்ட் படிக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஒன் மோர் டைம் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with the suitable question tag. Everyone is perfect. Options, isn't he, are they, aren't they, is they. Correct option A3 aren't they. So question tag தனியாக நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது வீடியோ லென்த்தியாக போகும். அண்ட் தென் பேசிக்காக கொடுக்கும்போது இன்னமுமே டைம் எடுக்கும். மற்ற கேள்விகளை நம்மளால் வந்து பார்க்க முடியாமல் போகும் இல்லைங்களா. தனியாகவே வந்து கொஸ்டின் டேக் கொடுத்துருப்போம். பேசிக்காக ஒரு கொஸ்டின் டேக் எப்படி இருக்கும், நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும், அந்த கொஸ்டின் டேக்னா பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவில் கொடுக்கணும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவில் கொடுக்கணும். ஸோ தட் யூசேஜ் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அந்த லிங்க்கும் உங்களுக்கு இருக்கும், பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி இஸ் அபவுட் டேஷ். Options, Nathaniel Hawthorne, Leo Tolstoy, Sir Isaac Newton, John Keats. Correct option A3 Sir Isaac Newton. இந்த இன்ஃபோவுமே உங்களுக்கு டெக்ஸ்டில் தான் இருக்குது. டெக்ஸ்டில் இருந்து கொடுத்த ஒரு கேள்வி தான். நெக்ஸ்ட் ஒன், choose the correct expression. Due to COVID-19, the grandmother died. ஆப்ஷன்ஸ் பாருங்க. Passed it, passed away, passed out, passed with. Correct option A2 passed away. ஸோ யூஃபிமிசம் வேர்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபோ வரும். டைட் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பாஸ்ட் அப்படின்ற வேர்டோட ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக. இட், அவே, அவுட், வித். ஸோ எந்த கரெக்டான எக்ஸ்பிரஷன் இதுக்கு சூட் ஆகுமோ அதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூஸ் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். He dash play basketball for 2 hours. Options, I am playing,
play, have been playing, played. Correct option option A3, have been playing. ஸோ டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குமே நம்ம தனியாகவே வீடியோஸ் கொடுத்துருக்கோம். 12 டென்ஸுக்குமே வந்து உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். அதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எதை வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக டெஸ்ட்லேயுமே வந்து கொடுத்துருப்போம். அண்ட் 8th புக் பேக்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேள்விகளுமே டெக்ஸ்டோடவே உங்களுக்கு வந்திருக்கும். ஒருவேளை எனக்கு வந்து இந்த மாதிரி டென்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படியே கேட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Choose the correct synonym for the underlined word. While the wheel was at rest, Isaac Newton gazed into its internal machinery. Options investigate, invert, construct, looked. Correct option A2, invert. அதாவது கேஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு தான் வந்து நீங்கள் சினானிம் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் சினானிமோ இல்லை ஆன்டனிமோ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சென்டென்ஸோட உங்களுக்கு சேர்த்து கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிக்க சொல்லும் போது ஈஸி தான். இப்போ பாருங்க, while the mill was at rest, Isaac Newton gazed into its internal machinery. Gazed அப்படின்னா இன்வெர்ட் அந்த மீனிங்கோட சேர்ந்து வரும். ஸோ தட் சென்டென்ஸில் கொடுக்கும்போது நீங்கள் அதை வச்சே வந்து கரெக்டான வேர்ட்ஸை வந்து நம்மளால ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் ஒன். Choose the rhyme scheme of the following lines. With each out thirst, strip you fancy how legs look so like the blades. Options AB, AB, AA, BB, AB, BA, AA, AN கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் வந்து 4 லைன்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஒரு ஸ்டான்ஸா. இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்ப்போம். கரெக்ட் ஆப்ஷன் A1, AB, AB. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸில் ரைம் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துருப்போம். ஹவ் அப்படின்ற சவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ அப்படின்னு மார்க் பண்ணுறீங்க. அண்ட் தென் அந்த லாஸ்ட் வேர்டோட செகண்ட் லைனோட லாஸ்ட் வேர்டு பிளேட்ஸ்ன்னு இருக்குது. ஹவ் அண்ட் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. ஸோ செகண்ட் லைனோட லாஸ்ட் வேர்டு நம்ம பி மார்க் பண்ணுறோம் ரைம் ஸ்கீம்காக. ஸோ ஏபி ஏபி அப்படின்றது தான் அதோட ஆன்சர். ஆப்வியஸ்லி A1 AB ABன்றது இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். கம்ப்ளீட் த கண்டிஷனல் கிளாஸ். If I had found her address, I dash her an invitation. Options would have sent, would have sent, would sent, would sent. Correct option A1, would have sent. அண்ட் இதுவுமே வந்து கிளாஸஸ் ரிலேட்டடான கிராமர் பார்ட்டில் வரக்கூடியது. 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுக்குமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். Shows only my teeth like it. Snakes bear fangs. Mention the figure of speech used here. Options apostrophe, assonance, metaphor, simile. Correct option A1, apostrophe. Next one. Choose the correct option to complete the sentence. You will certainly dash rewards for what you are doing. Options get, got, have got, be getting. Correct option A1, get. Next one. Which of the following is not one of the processes to be followed while developing hints? Options read the hints carefully, strike but unnecessary words, understand the passage well, give a suitable title. Correct option A4, give a suitable title. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த மாதிரி கேள்விகள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் முடியும் போதும் 6th, 7th, 8th எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லையுமே LSRW ஸ்கில்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்னு சொல்லி அதில் வரக்கூடிய பேசேஜில் இருந்து எடுத்த கேள்வி தான் இது. அஃப்கோர்ஸ் ஹிண்ட்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு சம்மரினா அந்த பேசேஜ் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6th பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை தான் கேட்பாங்களே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதில் இந்த இன்ஃபோ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Choose the right question tag from the options given below. And then இந்த செஷன்லேயே கொஸ்டின் டேக்ல இது 2வது கேள்வி. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் டேக் பார்த்தோம், இது 2வது கொஸ்டின் டேக். See, she rarely comes late. Options is she, doesn't she, does she, does not she. Correct option A1 is she.
ஸோ டேகை பொறுத்து ஆல்டர்னேட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் அதோட சப்ஜெக்டை பார்ப்பீங்க. ஸோ ஆல்டர்னேட் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ். அண்ட் தென் சப்ஜெக்ட் மேஸ்குலைனா ஃபெமிலைனா இல்லை காமனாக இருக்கா அப்படின்ற இன்ஃபோவை பார்த்து நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஒரு செஷன்லேயுமே கொஸ்டின் டேக் இல்லாத செஷனே கிடையாது. அண்ட் தென் 2-3 கூட வந்து ஒரு சில செஷன்ஸில் இருக்குது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு டாப்பிக்கு கொஸ்டின் டேக். நெக்ஸ்ட் ஒன், a multi-verb made up of a main verb and the particle of a preposition or an adverb is called. ஸோ அப்சல்யூட்லி இது வந்து ஒரு டெஃபினேஷன். அது எதோட டெஃபினேஷனாக இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு ஆப்ஷனே. ஆப்ஷன்ஸ் ஃப்ரேஸ், ஃப்ரேசல் வேர்ப், கிளாஸ், நான்-ஃபைனைட். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் A2 ஃப்ரேசல் வேர்ப். அதுதான் வந்து ஒரு மல்டி வேர்டு வேர்ப், அதோட டெஃபினேஷன் இது. ஸோ ஒரு கிராமர் பார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சென்டென்ஸில் இருந்தே வச்சுக்கோங்களேன். சென்டென்ஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் வேர்டு விச் ஹேவ் த ஃபைனட்டிவ் வேர்ப் இப்படி இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் டைரெக்டாக நமக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்து இது எது, ஐ மீன் அந்த ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with the correct tense form of the verb. She said that John dash in her study for 2 months. Options was helping, helped, had been helping, is helping. Correct option A3 had been helping. And then tenseல வரக்கூடிய ரெண்டாவது கேள்வி இது. Next one, choose the correct antonym for the italicized word. Ajay mastered the techniques of painting. Options proficient, unskilled, experienced, skilled. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தோம். அது வந்து சினானிம், இது வந்து அஃப்கோர்ஸ் ஆன்டனிம், அதுக்கு ஆப்போசிட். அந்த வேர்டோட ஐ மீன் இட்டலைஸ்டு வேர்டை வந்து அதுக்கு ஆன்டனிம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டலிக்ஸ் வேர்டு எது, மாஸ்டர்டு இல்லைங்களா. அப்போ அதுக்கு தான் நம்ம எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ்டர்ட் அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபிஷியன்ட், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் அன்ஸ்கில்டு இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அனுபவம் வாய்ந்த. அனுபவமும் மாஸ்டர்டும் ஏறக்குறைய ஒத்து போகுங்களா, அது சினானிம். அண்ட் தென் லாஸ்ட் வேர்டு ஸ்கில்டு, அதுவுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர்டோட சினானிம் தான். அதனால எலிமினேட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். கரெக்ட் ஆப்ஷன் A2 அன்ஸ்கில்டு. மாஸ்டர்ட் அப்படின்றது ரொம்ப ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கிறது, மாஸ்டர்டு இல்லாமல் இருக்கிறது அன்ஸ்கில்டாக இருக்கக்கூடிய திறமையற்ற இருக்கிறது, அதுதான் அதோட கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் லைனை யூஸ் பண்ணியே நீங்கள் அதோட சினானிம்ஸோ இல்லை ஆன்டனிம்ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லா வேர்டுக்குமே நம்மளால் வந்து சினானிம் ஆன்டனிம்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எந்த அளவுக்கு அதை கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ளூ இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுக்கும்போது இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் த கேண்டிடேட்ஸ். ஈஸியாகவே அவங்களால வந்து பண்ண முடியும். அது தனியாக ஒரு வேர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா மேட்ச்சில் கொடுப்பாங்க. இந்த பக்கம் 4 வேர்டு கொடுத்துட்டு அந்த சைடில் ஒரு 4 வார்த்தைகள் கொடுத்துட்டு மேட்ச்சில் கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், he never pushed ideas down anyone's throat means. Options favored, compelled, opposed, accepted. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புஷ்ட் அப்படின்றது தான் நமக்கு க்ளூவே. இதோட கரெக்ட் ஆப்ஷனை நம்ம பார்த்துடலாம். கரெக்ட் ஆப்ஷன் A3 opposed. He never opposed ideas down anyone's throat. அதாவது யாரையுமே வந்து என்ன வற்புறுத்துறது இல்லை அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் தான் அது. அந்த புஷ்ட் அப்படின்ற வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான மீனிங் வந்து அப்போஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிக் அவுட் த கரெக்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். A dash as a figure of speech that directly compares 2 things. Options conjunction, correlative, subordinate, main. Correct option A2 correlative. அதுதான் வந்து 2 திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுது டைரக்டா அப்படின்ற ஒரு டெஃபினேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், a minimal unit of meaning or grammatical function is called. Options morpheme, syntax, pragmatics, phoneme. Correct option A1 morpheme. And then there is a note here. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபனட்டிக்ஸ்க்குனே தனியாக வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபனட்டிக்ஸுக்கு மட்டும் MCQs டைப்பில் வந்து கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஏன்னா இருக்கக்கூடிய
எல்லா கொஸ்டின்ஸுமே டெக்ஸ்ட்டில் கவர் ஆகக்கூடிய இந்த மாதிரி ஃபனட்டிக்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் பேசிக்காக இருக்கக்கூடியதை நம்ம தனியாகவே வந்து கொடுத்துருப்போம். அதை பார்த்தீங்கன்னா போதுமானது. நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமேன்னு சொல்லி தனித்தனியாகவே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் ஒரு முறை வந்து டெக்ஸ்ட்டை வந்து திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக தான். அண்ட் அதே போல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பிளேலிஸ்ட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்காக தான் அந்தந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் மோர் ஓவர் உங்களுக்கு டெய்லியுமே நிறைய பேர் கேட்கறதுனால கம்யூனிட்டி பேஜ்லையுமே உங்களுக்கு அந்தந்த வீடியோஸை வந்து வச்சுருப்போம். லைவாக இருக்கட்டும், 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டாக இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் லேக் ஆகும். மற்றபடி மேஜராக இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சைக்காலஜி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சூஸ் அ சென்டென்ஸ் விச் டஸ் நாட் ஹாவ் எ டிபெண்ட் கிளாஸ். ஸோ எந்த சென்டென்ஸ் வந்து டிபெண்ட் கிளாஸ் இல்லாத ஒரு சென்டென்ஸை சூஸ் பண்ண போகிறோம். ஆப்ஷன்ஸ்: They rested when evening came. With a great effort he lifted the box. If he is at home, I shall meet him. Because it rained, we stayed inside. இதோட கரெக்ட் ஆப்ஷன் A2. With a great effort he lifted the box. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி you have to know what is dependent clause, what is independent clause. அதே போல் அதுக்கு ரொம்ப பேசிக்காக சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன, சென்டென்ஸில் எப்படி அமைஞ்சிருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டு வந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு டிபெண்ட் கிளாஸ் அதே போல் இண்டிபெண்ட் கிளாஸ் எப்படி இருக்கும் அண்ட் அதோட மீனிங் எப்படி கன்வே பண்ணுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 9th and 10th பேசிக்காகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்டோட எண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிராமர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, LSRWக்கு முன்னாடி. அதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக பார்த்து இன்ஃபோஸை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, த கேரக்டர் நேம் இன் த ஸ்டோரி கிராசிங் த ரிவர் இஸ் அ டேஷ். ஆப்ஷன்ஸ்: எ போர் வில்லேஜ் கேர்ள், எ போர் மில்க் மெய்ட், எ வில்லேஜ் ஃபார்மர், எ லிட்டில் பாய். கரெக்ட் ஆப்ஷன் A2, எ போர் மில்க் மெய்ட். அண்ட் தென் பர்டிகுலராக இந்த ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரியில் வரக்கூடிய ஸ்டோரி தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ போர் மில்க் மெய்ட். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து கிராஸ் பண்ணுவாங்க அந்த கதையில். யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேரக்டர் தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈஸி தான். நெக்ஸ்ட் ஒன். ஐ ஹவ் நாட் yet decided whether I will have the cake or the ice cream. Identify the type of conjunction used in the above line. Options: coordinating, correlative, subordinating, main. Correct option A2, correlative conjunction. இது ஒன்னொன்னுத்துக்குமே தனித்தனியாகவே புக்கில் உங்களுக்கு இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேட்ட சென்டென்ஸ் தான் இது தனியாக மேட் பண்ணல. ஐ ஹாவ் நாட் yet decided whether I will have the cake or the ice cream அப்படின்ற சென்டென்ஸ் ரொம்ப ஃபெமிலியரான சென்டென்ஸ் தான். டெக்ஸ்டில் பாருங்கள். அண்ட் தென் அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனு, எந்தெந்த வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காரலேட்டிவில் வரும், சபார்டினேட்டிங்கில் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு தனித்தனியாக வேர்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதையுமே பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எ மினிமல் யூனிட் ஆஃப் அ மீனிங் ஆர் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ். ஆப்ஷன்ஸ்: மார்ஃபிம், சின்டெக்ஸ், பிராக்மெட்டிக்ஸ், ஃபோனிம். கரெக்ட் ஆப்ஷன் A1, மார்ஃபிம். இந்த கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபனட்டிக்ஸில் கொடுத்த MCQஸில் வரக்கூடிய ஒரு பேசிக்கான கேள்வி தான். அண்ட் தென் இது வந்து செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். February 3rd ஃபோர்நூனில் மார்னிங் நடந்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அதில் தான் வந்து 61 இங்கிலீஷோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட் ஒன்: ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங்: ஸ்மால், மீகர், பிளென்டி, லிட்டில். ஸோ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த 4 வார்த்தைகளை ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்மால், லிட்டில். டவுட் வரதா இருந்தால் உங்களுக்கு வந்து A2வா A3யான்னு வரணும். ஈஸியாகவே தெரிஞ்ச ஒரு வேர்டு தான் அப்படின்றதுனால பிளென்டி அதுதானே எனார்மஸ். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் A3, பிளென்டி. அதுதான் இருக்கிறதுலே ஆட் வேர்டு. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஃபஸ்ட்டு செஷனுக்கும் இந்த செஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் வேர்டு அப்படின்றது வந்து அந்த செஷனில் வரவே இல்லை. இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு கேள்வி இல்லவே இல்லை. அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம் கிராமர் வந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. எதை வேணால் சம்டைம்ஸ் ஒமிட் பண்ணிடுவாங்க, எதை வேணால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் டேகே அதில் 2 பார்த்தோம், டென்ஸ் 2 பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அமைஞ்சிடும்.
இதுதான் வந்து ஒரு சில நேரத்தில் லக் ஃபேவர் ஆன் சான்ஸ்ன்னு சொல்றது. நமக்கு தெரிஞ்ச கிராமர் பார்ட்லயே 2-3 கேள்வி வந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு தான் 2-3 மார்க் வந்து அதிகமாகும். அதுக்காக தான் படிக்கிறது வந்து எப்பவுமே வந்து வீணாகாது. அதே போல இப்ப பாருங்க, இதுல வந்து ஆட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ எல்லா கிராமர் பார்ட்டுமே இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட். எதை வேணா அவங்க வந்து ஒமிட் பண்ணலாம், எதை வேணா வந்து கேட்கலாம். அதை வந்து யாராலையுமே வந்து அப்சல்யூட்டா வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. அதுக்காக தான் வந்து கிராமர் பார்ட்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, இன்னுமே நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது யூ ஹாவ் கீன் ஐடியா எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னுமே நம்ம எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த மாதிரியான செஷன்ஸை பார்க்கறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். During which of the following seasons trees stretch their leafy branches towards the sun? Options: autumn, spring, summer, winter. Correct option. Option A3 summer. இது எக்ஸாக்டா அப்படியே கேட்ட கேள்வி. அதே போல போயம்லயுமே வந்து இந்த மாதிரி சீசன்ஸை ரிலேட் பண்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாகவே வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து ஒரு சம்மர் சீசனை ரிலேட் பண்ணுதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன். சூஸ் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. I saw many geese in the park. Options: goose, gooses, goosen, geeses. அப்போ அண்டர்லைன்டு வேர்டு அப்படின்னு சொல்லும் போதே இந்த இட்டாலிக்ஸ்ல இருக்கிறது பாருங்க, கீஸ், இதுதான் இல்லைங்களா. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் A1 கூஸ். அப்போ ஒரு வேர்டோட சிங்குலர் ஃபார்ம் எது, ப்ளூரல் ஃபார்ம் எது அப்படின்ற இன்ஃபோ தெரிஞ்சிருக்கணும். இதுவுமே புக்ல இருக்கக்கூடிய பேசிக் கிராமர் பார்ட் தான். அண்ட் தென் 5th இருந்தே உங்களுக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுது, சிங்குலர் ப்ளூரல் என்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஒரு சில பேருக்கு வந்து 6th கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலர்லி ஃபார் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். நீங்க 5th பார்க்கலாம். லாஸ்ட் யூனிட்ஸ்லாம் வந்து ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஒரு சில நேரங்கள்ல இப்போ ஷீப் அப்படின்ற வேர்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் சிங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியணும் ஷீப்ன்றது தான் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே அதே தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பேசிக் இன்ஃபோ தான் வந்து 5th வந்து உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஐ மீன் எக்ஸாம்பிள்ல வந்து கொடுத்துருப்பாங்க. Next one. Robert Frost, an American poet, noted for his dash. Options: realistic descriptions of rural life, realistic descriptions of nature and lakes, realistic descriptions of downtrodden people, realistic descriptions of people born in the highest social class. Correct option A, realistic descriptions of rural life. ராபர்ட் ஃப்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th 10th ஒரு 2-3 போயமாவது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லை, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை புலிட்சர் பிரைஸ் வாங்கின ஒரு போயட்டு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் எந்த இயர் வாங்கினாரு, எதுக்காக, அந்த கலெக்ஷன்ஸோட நேம்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Choose the correct option to complete the sentence. The criminal dashed the place before the police could reach. Options: was escaping, had escaped, is escaping, will escape. So correct option பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A2 had escaped. And then இதுவுமே வந்து tense ரிலேட்டடான ஒரு கேள்வி. Next one. Fill in the blank with the correct word chosen from the options. Dash are the mixture of notices, advertisements and invitations. They are captivating and attractive. Options: posters, slogans, notices, articles. Correct option A1 posters. அதாவது இதுவுமே ஒரு டெஃபனிஷன் தான். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வராது, கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெஃபனிஷனோட கொஞ்சம் கூட கனெக்டே ஆகிறது இல்லை. அண்ட் தென் நோட்டீஸஸா, ஸ்லோகன்ஸா, போஸ்டர்ஸான்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸில் தான் வந்து மிக்சர் ஆஃப் நோட்டீசஸ் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அப்போ நோட்டீசஸ் வராது. அப்போது ஒரு போஸ்டரில் என்னெல்லாம் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் அண்ட் இன்விடேஷன்ஸ் இருக்கும். தே ஆர் கேப்டிவேட்டிங் அண்ட் அட்ராக்டிவ், அதாவது கவனத்தை ஈர்க்கும்படியாக இருக்கக்கூடியது. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன். Choose the reported form of the following sentence. Monica said, I want to become a doctor. Options: Monica said that she wants to become a doctor. Monica said that she is wanting to become a doctor. Monica said that she wanted to become a doctor. Monica said that she will become a doctor. Correct option A1. Monica said that she wants to become a doctor. Of course, reported form அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு தெரியணும். இன்டைரக்ட் ஸ்பீச்சோட இன்னொரு ஃபார்ம் தான் ரிப்போர்ட்டட் ஃபார்ம் இல்லைங்களா. ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து டைரெக்டாக சொல்லும்போது அது வந்து கோர்ட்ஸில் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பிகம் ஏ டாக்டர் அப்படின்றது கோர்ட்ஸில் வந்துருக்குது. இன்டைரக்டில் வரும்போது அது வராது, ஐ மீன் ரிப்போர்ட்டட் ஃபார்மில் வரும்போது. ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் இந்த கேள்வி ரொம்ப ஈஸியானது தான். நெக்ஸ்ட் ஒன்.
I will take the cow to the market. These words are uttered by dash. Options Jack, old man, giant, narrator. Correct option A1 Jack. அந்த பர்டிகுலர் கேரக்டர் தான் வந்து சொல்லுவாங்க ஐ வில் டேக் த கவு டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லி. இதுவுமே ஒரு சப்ளிமெண்ட்ரியில் வந்து ஒரு கேள்வி தான். அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்ளிமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரோட நேம் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த செஷனில் கூட யார் வந்து பாஸ் பண்ணது அந்த மெய்ட் அப்படின்ற ஆன்சர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல தான் இங்கே வந்து ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு யார் இதை சொன்னாங்க அப்படின்னு கேட்கக்கூடியது. ஸோ சப்ளிமெண்ட்ரியில் இந்த மாதிரி பேசுறது, ஒருத்தரை வந்து கூப்பிடுற மாதிரி ஏதாவது வந்து அந்த கேரக்டரே பேசக்கூடிய பர்டிகுலர் சென்டென்ஸை கொடுத்துட்டு யாருன்னு கேட்கறது, அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரியில் படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with the suitable homophones. We have a short dash between the sessions. Options break, 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 broken. Correct option A2 break. So homophones அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். ஹோமோஃபோன்ஸ்னா என்ன, ஹோமோனீம்ஸ்னா என்ன, ஹெட்ரோனிம்ஸ்னா என்ன, டிஃபரன்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர். ஸோ சவுண்டு எதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் எதுக்கு மாறி இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸி தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு சில நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் மினிட்ஸில் பிரேக்காக இந்த பிரேக்கான்னு வேணால் டவுட் வரலாம். BRKEயா BREAKவா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான். டெக்ஸ்ட்டில் வந்து நிறைய ரிவிஷன் பண்ணும்போது அர்த்தத்தோடு கூடி நம்ம வந்து படிக்கும்போது நம்மளால் ஈஸியாக வித்தவுட் டெக்ஸ்ட்டே நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Choose the author of the poem Sea Fever from the options given. Options David Bates, John Masefield, Edgar Albert Gust, George Crook. Correct option A2 John Masefield. So டைரக்டா ஒரு poem கொடுத்துட்டு அதோட ஆத்தர் கேட்டிருக்காங்க. Next one. Choose the correct pair of determiners for the given sentence. I can't carry the luggage. I have dash more. I need dash help. Options many, any, some, many, any, some, few, a little. Correct option A3 any, some. I can't carry the luggage. I have any more. I need some help. So இதுதான் the determiners. And again I have to say the same thing. Determiners அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ இந்த பார்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிராமர் பார்ட்டு தான். அண்ட் இதுவுமே வந்து 9th and 10th தான் கவர் ஆகுது. ஒரு 1 or 2 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன். டேஷ் லக்கேஜ் இஸ் ஆன் டேஷ் பிளாட்ஃபார்ம். சூஸ் த அப்ராப்ரியேட் ஆர்டிகல்ஸ். ஆப்ஷன்ஸ் the, an, the. கரெக்ட் ஆப்ஷன் A4 the. ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எந்த அளவுக்கு ஈஸியாக ஆர்டிகல்ஸை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து தனியாகவே வீடியோ இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பிஃபோர் த டே ஆஃப் த எக்ஸாம் கூட ஈஸியாக ஆர்டிகல்ஸ் பற்றி கேள்வி வந்ததுன்னா தவறே ஆகாமல் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் அப்ரிவியேஷன் GST? ஆப்ஷன்ஸ் கூட்ஸ் அண்ட் சோஷியல் டேக்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், கூட்ஸ் அண்ட் ஸ்டாக் டேக்ஸ், goods and store tax. Correct option A2 goods and services tax. இதுவுமே அப்ரிவேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்ரிவேஷன் சொல்லும்போது நம்ம ஆக்ரோனிம் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ரிவேஷன் அண்ட் ஆக்ரோனிம். இந்த மாதிரி பக்கத்துலேயே தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் அடுத்தடுத்த பேஜஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அப்ரிவியேஷன் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. தனியாக வந்து நீங்கள் அப்ரிவியேஷன்லாம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் கேட்குறீங்க PGTRBலாம் வந்து அப்ரிவேஷன்லாம் கொடுத்துருக்காங்களே தனியாக படிக்கணுமா, இதுக்குமே வந்து அந்த மாதிரி அவுட் சோர்சஸ்லாம் எடுத்து படிக்கணுமான்னு சொல்லி அப்படி எதுவுமே கிடையாது. 8th புக்கில் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய அதுலேருந்து கேள்விகள் வருது. 8th புக்கில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட்ஸு, அப்ரிவியேஷன்ஸு, ஆக்ரோனியம்ஸு, இந்த மாதிரி நிறைய கிராமர் பார்ட் வந்து 8th புக்கில் நிறையவே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் கவர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். An dash consists of 3 parts of options: a topic sentence, supporting details, a concluding sentence. Options essay, paragraph, narration, poem. ஸோ இந்த டைம்குள்ளே நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து பிக் பண்ணியிருப்பீங்க.
இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் டைரெக்டாக வந்து பார்க்கும்போது, ஆனால் டைம் எடுக்கும் யோசிச்சு பண்ணணும் அப்படின்ற போது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் அண்ட் எஸ்ஏ ரெண்டுமே வந்து அந்த ஆப்ஷனோட ஒத்து போகும். ஆனால் கரெக்ட் ஆப்ஷன் A2 பேராகிராஃப் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அப்படின்றத வந்து ஒரு டாப்பிக்கோட சென்டென்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸில். அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து ஒரு பொதுவான ரூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேர்டை வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி அதாவது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் கிடையாது. லாங்குவேஜை பொறுத்தாப்புல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் அந்த சென்டென்ஸில் கரெக்டாக ஃப்ரேம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனி வேர்ட் யூ மே யூஸ். அது ஒரு பொதுவான ரூல் ஒன்று இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு டாபிக் சென்டென்ஸு, சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸு, கன்க்ளூடிங் சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்க்கு ரிலேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The Nilgiri mountain train travels through dash. Options 208 serpentine curves and 250 bridges, 230 serpentine curves and 250 bridges, 280 serpentine curves and 250 bridges, 285 serpentine curves and 258 bridges. Correct option A1, 208 serpentine curves and 250 bridges. இந்த ட்ரெயின் டு ஊட்டின்னு நினைக்கிறேன் 6th வரும் இல்லைங்களா சப்ளிமெண்ட்ரி, அதுலேருந்து எடுத்த ஒரு கேள்வி இது. ஸோ இந்த இன்ஃபோ அப்படியே இருக்கும் புக்கில் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ரைட் த கரெக்ட் ஆன்சர். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஐ டேஷ் த எக்ஸாம். ஆப்ஷன்ஸ் வில் பாஸ், would have passed, would pass, passed. Correct option A2, would have passed. Next one. Find the blended word for the following. Mechanics plus electronics is equal to dash. Options mechaelectronics, mechatronic, mechatronics, mechlonics. So correct option first பார்க்கலாம். Option A3 mechatronics. ஸோ இந்த மாதிரி blended words எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டார்ட் ஆகுது, அப் டு 12th வரைக்குமே இருக்குது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th கிளிப்டு வேர்ட்ஸு, ஃபாரின் வேர்ட்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் கேட்குறீங்க இல்லைங்களா 11th 12th வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் 11th and 12th பார்த்து போதுமானது. இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். இங்கிலீஷில் வந்து போயம்லாம் படிக்க தேவை கிடையாது. அதே மாதிரி ப்ரோஸ் பார்ட்டு, சப்ளிமெண்ட்ரிலாம் பார்க்க தேவையில்லை. நியூ ஃபார்ம் ஆஃப் ஃபைண்டிங் வேர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, கிளிப்டு வேர்ட்ஸ், இதெல்லாம் மட்டுமே நீங்கள் பார்த்து போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Pick out the meaning of the idiom as busy as your hibernating bear. Correct option being very hungry, putting oneself in a dangerous position, remaining idle, being unsociable. Correct option A3 remaining idle. இந்த idiom பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் தான் as busy as a hibernating bear அப்படின்னா remaining idle. இதை வந்து தனியாகவே பிரித்து கொடுத்துருப்பாங்க, idiom கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அந்த பக்கத்து சைடில் வந்து மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அப்படிதான், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சூஸ் த கரெக்ட் சிலபிஃபிகேஷன் ஃபார் தி கிவன் வேர்டு யூட்டோபியா. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் A1 யூட்டோபியா. இதுவுமே சிலபிஃபிகேஷன் உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் மிடில் பார்ட்டில் இருக்கும். சிலபிஃபிகேஷன் வந்து எப்படி ஒரு வேர்டை பிரிக்கலாம், அதே போல் 2 சிலபிள் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் 3, 4, 5, 6, அது போல் ஒரு வேர்ட்ஸுக்குமே தனித்தனியாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து 8th புக்கில் உங்களுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஃபார் தீஸ் வேர்ட்ஸ்? கேட்டர்பில்லர், எக், பட்டர்ஃப்ளை, பியூப்பா. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் A4 4213. லாஜிக்கல் சீக்வன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட் வந்து பியூப்பா, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எக்கு, அண்ட் தென் கேட்டர்பில்லர், அண்ட் தென் பட்டர்ஃப்ளையாக வந்து மாறிடும். அதோட சைக்கிள் தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க, லாஜிக்கல் சீக்வன்ஸாக. நெக்ஸ்ட் ஒன். த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பேட் பர்ட் பிலாங்ஸ் டு. ஆப்ஷன்ஸ் ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோகிராஃப்ஸ், சினானிம்ஸ். கரெக்ட் ஆப்ஷன் A1 ஹோமோனிம்ஸ். அதோட டெஃபினிஷன் தான் இது. நம்ம ஆல்ரெடி ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லைங்களா, ஹோமோஃபோன்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். Choose the correct meaning for the underlined idiom from the sentence given below. I have done more than my share in this partnership. The ball is in your court to decide what happens next. Options are turn to make a decision. The papers are before you. Watch carefully. A good chance to get something valuable. இதோட கரெக்ட் ஆப்ஷன் A1 turn to make a decision. அதாவது the ball is in your court அப்படின்னு சொன்னாலே
அது ஒரு இடியம் கொடுத்துருக்கக்கூடிய இடியம், அதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ முடிவுகளை நம்மளே எடுக்கக்கூடிய தக்க தருணம், அதுதான் வந்து த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், நீ தான் வந்து இப்போ முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வி ஆர் சைலிங் இன் த சேம் போட், அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடியம்ஸு. ஸோ அதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன், scattered pieces of rubbish or remains are termed as options waste, mortar, station, debris. Correct option, option A for debris. So இதுக்கு அந்த term name தான் இது. Don't go by the word, he said. Here the phrasal verb go by means. ஸோ அண்டர்லைன் பண்ணல, இட்டாலிக்ஸில் எல்லாம் டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. கோ பை அப்படின்னா என்னென்னா, கோ பை த சைட், ஜட்ஜ் பை, ஃபாலோ பை, கெட் பை. கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ டு ஜட்ஜ் பை. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேசல் வேர்ப் தான். நெக்ஸ்ட் ஒன், இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ், EKZ, OBVSZ is a code word for January. What is a code word for October? இதுவுமே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது தான். கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ஃபார் PDUFXPS. அஃப்கோர்ஸ் இதுக்குமே வீடியோ இருக்குது, ஈஸியாக நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது அப்படியே வந்து நியூமரிக்கலையுமே மாற்றி கேட்டிருப்பாங்க. அண்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்போம், அதையுமே நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with the suitable homophones. பார்த்தீங்கன்னா இந்த செஷன்லேயே ஹோமோஃபோன்ஸை பற்றி எத்தனை கேள்வி வந்திருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் நம்ம லக்கு தான். ஒருவேளை வந்து தெரிஞ்ச கிராமர் பார்ட்லேயே 3-4 கேள்விகள் வந்துருச்சு அப்படின்னாலும் இட்ஸ் அப்டர்ஸ், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈஸி தான். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். திஸ் மெடிசன் வில் டேஷ் யுவர் பெயின். ஆப்ஷன்ஸ் லெசன், லெசன், லெசியன், லெசன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ டு லெசன், LESSEN. கொஸ்டின் டேக்காக இருக்கட்டும், ஹோமோஃபோன்ஸாக இருக்கட்டும், டென்ஸாக இருக்கட்டும், கம்பல்சரி 2-3 கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு பை டேஷ். ஆப்ஷன்ஸ் ரவீந்திரநாத் டாகூர், அரபிந்தோ, சுவாமி விவேகானந்தா, மனோஜ் தாஸ். அஃப்கோர்ஸ் கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் A1 ரவீந்திரநாத் டாகூர். இந்த பார்ட் அப்படியே புக்கில் இருக்குது இல்லைங்களா, டாபிக்கு ஆத்தர் யார் அப்படின்றது கேட்டுறாங்க. அதாவது ஒரு செஷனில் ஒரு போயம் கொடுத்துட்டு போயட் யாருன்னு கேட்குறாங்க. அதே போல் இந்த மாதிரி ப்ரோஸ் கொடுத்துட்டு ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் குரூப். I cannot cope with this pressure. 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 Correct option, option A1 I cannot cope with this pressure. ஸோ கொடுத்துருக்கு 4 சென்டென்ஸை கொடுத்துட்டு அதில் ஒரு கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறது. ஸோ எரர் ஸ்பாட்டிங் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சென்டென்ஸு கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதே போல் 3 கரெக்டான சென்டென்ஸை கொடுத்துட்டு 1 வந்து தப்பான சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்படி வேணால் கேட்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகணும். நெக்ஸ்ட் ஒன், பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோனிம் ஃப்ரம் த கிவன் வேர்ட்ஸ். லீட், லாஸ், ரைட், ஷைன். கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் A1 லீட். Next one, choose the correct expanded form of the abbreviation NMMS. Options National Means Cum Merit Scholarship, National Merit Cum Means Scholarship, National Minimum and Maximum Scholarship, National Merit Cum Matured Scholarship. Correct option, option A1 National Means Cum Merit Scholarship. So up to this நம்ம 2 செஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் இங்கிலீஷில். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும் எந்த மாதிரி கிராமர் பார்ட்டு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எந்த மாதிரி கிராமர் பார்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு கேள்வியில் மட்டும் வருது, ப்ரோஸில் எப்படி கேட்குறாங்க, போயம் பார்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஆப்ஷன்ஸில் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் செஷனில் பார்த்துருப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் தெர் ஆர் சோ மெனி செஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பர்டிகுலர்லி 2022 நடந்து 22 எக்ஸாம்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.